கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. இந்த நாளிலும் கூட மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை நாம் தியானிப்போம். அப்பொழுது யோவானால் ஞானசானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானசானம் பெற வேண்டியதாய் இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானசானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றைய வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இந்த வசனங்களில் இயேசு கிறிஸ்து ஞானசானம் எடுக்கிறதை குறித்து பார்க்கும் பொழுது, ஏன் அவர் ஞானசானம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் ஞானசானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் அவர் எடுத்தார். இதில் 2 விஷயங்கள் முக்கியமாய் அடங்கியிருக்கிறது. ஒன்று, அவர் தேவ நீதியை நிறைவேற்றினார். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் ஞானசானம் எடுத்தார். தேவ நீதியை நிறைவேற்றுவதில் அவர் நமக்கு மாதிரியாக இருந்தார். அவருடைய மாதிரியை பின்பற்றி நாமும் கீழ்ப்படிய வேண்டும், தேவ திட்டத்துக்கு சித்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு நிகழ்வாக இது அமைகிறது. 2வது பார்த்தீங்கன்னா, இந்த தேவ நீதியினுடைய காரியம், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆசாரிய பணிக்கென்று தெரிந்து கொள்ளப்படுகிற வயது 30 வயது. 4:3 பார்க்கும் பொழுது, ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ள எல்லாரும் எண்ணி தொகையிடுவாயாக என்று சொல்லப்படுகிறது. ஆக 30 வயது ஆனவுடனே ஆசாரிய பணிக்கென்று வேறு பிரிக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தன்னை ஆசாரிய பணிக்கென்று ஒப்பு கொடுத்தார். மெல்கிசேதேக்கு முறைமைப்படி அவர் ஆசாரியராக, அதே போல் ராஜாவாக இந்த பூமியில் கடந்து வந்தவர். இந்த உலகத்தில் ராஜாவாக தான் இஸ்ரேல் மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஆசாரிய பணி முடித்த பிறகுதான் ராஜரீகம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலம் முழுவதும், அந்த 3.5 வருஷங்கள், 30 வயது வரைக்கும் மறைமுகமாய் அவர் தன்னை தகுதிப்படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் 3.5 வருஷம் வெளிப்படையாய் ஆசாரிய பணியை, தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று அநேகரை சத்தியத்தை சொல்லி அவர்களுக்கு எல்லா விதத்திலும் விடுதலை கொடுத்து அந்த ஆசாரிய பணியை நிறைவேற்றினவராக காணப்பட்டார். அந்த நாட்கள் முடிந்து அவர் பரலோகத்துக்கு ஏறி சென்று மீண்டும் இப்பொழுது வரப்போகிறார். வந்து இந்த பூமியிலே, அருமையானவர்களே, இந்த சபை எடுத்துக்கொண்டு அவர் மேலே சென்றது பிறகு 7 வருஷம் இந்த உபத்திர காலம் இந்த பூமியில் வரப்போகிறது. அதற்கு பிறகு 1000 வருஷம் அவர் ராஜாவாக ஆட்சி செய்ய போகிறார். ஆகவே தேவ திட்டம், தேவ நீதி என்னவோ அதை அவர் சரியாக செய்கிற தேவன். ஆகவே தான் அவர் ஆசாரிய பணியை செய்வதற்கு முன்பாக அவர் 30வது வயதில் தன்னை ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறார். இந்த ஆசாரிய பணியில் என்ன நடக்கும், அது 39வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 4வது வசனம் சொல்கிறது, ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் முன்பாக சேர பண்ணி அவர்களை தண்ணீரினால் கழுவி. அப்போ தண்ணீரினால் கழுவுகிற ஒரு காரியம். அப்போ ஆசரிப்பு கூடாரத்தில் பணி செய்வதற்கென்று ஆரோனும் அவருடைய குமாரர்களும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகு அவர்கள் தண்ணீரினால் சுத்திகரிக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் ஆசாரிய பணிக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவராய் இந்த பூமியில் கடந்து வரும் பொழுது அவரும் தண்ணீரினால் சுத்திகரிக்கப்படுகிறார். இவர் லேவி கோத்திரம் அல்ல, ஆனாலும் இவர் யூதாவி கோத்திரத்திலிருந்து வந்ததுனாலும் இவர் மெல்கிசேதேக்கு என்ற முறைமையின்படி, நாம் எல்லாம் கூட மெல்கிசேதேக்கு முறைமையின்படி அழைக்கப்பட்டவர்கள். நாம் எந்த கோத்திரமாக இருந்தாலும், எந்த பிரிவினராக இருந்தாலும், புறஜாதியாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நாம் எல்லாம் மெல்கிசேதேக்கு முறைமைப்படி ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அழைக்கப்படுகிறோம். அதுதான் முக்கியம். இயேசு கிறிஸ்து அந்த லேவியினுடைய முறைமையை, அது நியாயப்பிரமாண முறைமையை விட்டு புதிய ஏற்பாட்டிலே புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக மெல்கிசேதேக்கு முறைமையின்படி அவர்
தன்னை ஒரு ஆசாரிய பணிக்காக தகுதிப்படுத்துகிறார். அதற்கு அடையாளமாக தண்ணீரினால் கழுவுகிறார். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அபிஷேக தைலத்தை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக என்று சொல்லப்படுகிறது. ஆக அபிஷேகம் செய்யப்படுகிற ஒரு காரியம். ரெண்டு விஷயம் இயேசு கிறிஸ்துவுக்கு அன்றைக்கு நடந்தது. தேவ நீதியை நிறைவேற்றி தேவனுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து, இந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் இறங்கி யோவானால் அவர் ஞானஸ்தானம் பெறுவதை பார்க்கிறோம். யோவான் சொல்லுகிறார், நீரா என்னிடம் ஞானஸ்தானம் பெறுவது என்று உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாக இருக்கு, நீர் என்னிடத்தில் வரலாமா சொல்லி கேட்குறார். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இப்பொழுது இடம் கொடு. ஏன்னா நியாயப்பிரமாணத்தினுடைய காரியத்தினுடைய நிறைவாய் நான் வந்திருக்கிறேன். இதை நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். நான் இப்பொழுது புதிய உடன்படிக்கையினுடைய ஆரம்பம் இப்பொழுது நடக்கப் போகிறது. நான் இப்பொழுது ஒரு முறைமையை மாற்றப் போகிறேன். மெல்கிசேதேக்கு முறைமையை நான் கொண்டு வரப்போகிறேன். நியாயப்பிரமாணத்தின் முறைமையில் லேவியர்கள் தான் ஆசாரிய பணி செய்தார்கள். ஆனால் நான் இப்பொழுது புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக தேவ நீதிக்கு இணங்கி நான் என்னை ஒப்பு கொடுத்து புதிய ஏற்பாட்டின்படி, புதிய உடன்படிக்கையின்படி இப்போது புதிய ஆசாரிய முறைமையை துவங்குகிற ஒரு காரியம் அந்த இடத்துல நடக்கிறதை பார்க்கிறோம். ஆக அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கிறதுல மிக ஆழமான ஒரு விஷயம் இதுதான். ஆகவே இப்பொழுது இடங்கொடு என்று சொல்லும் பொழுது தேவ சித்தம், புதிய உடன்படிக்கையினுடைய சித்தம் அந்த இடத்தில் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். எல்லா நீதியையும் நிறைவேற்றுகிறது, அது ஏற்றதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கரையேறி வரும் பொழுது அந்த இடத்துல பாருங்க, அவர் தேவ சித்தத்தை நிறைவேற்றினதுனால அந்த இடத்துல பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறபடி அங்கே அபிஷேகம் அவர் மேல் இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். இந்த அபிஷேகம் என்ன, நேரடியாக வானத்திலிருந்து அங்கே புறாவை போல தேவ ஆவியானவர் அவருக்குள் இறங்கி வருகிறார். அந்த அபிஷேகத்தின் அடையாளம் புறாவை போல அங்கே இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். எண்ணெய் பூச்சி ஆசாரியர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது எண்ணெய் பரிசுத்தாவினுடைய அடையாளம் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த எண்ணெய் ஆகிய பரிசுத்தாவியானவர் நேரடியாகவே இயேசு மேல் இறங்கி வருவதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் தேவ சித்தத்தை, தேவ நீதி அவர் நிறைவேற்றினவராய் காணப்பட்டதினாலே பிதாவானவர் அவருக்கு ஒரு சாட்சி பகர்கிறதையும் பார்க்கிறோம். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்கிறதை பார்க்குறேன். தேவ நீதியை நிறைவேற்றுகிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்று நாம் பார்க்குறோம். ஏன்னா சங்கீதம் 11:7 சொல்லுது, கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுபவர், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறார். அதனால்தான் அவர் உடனே தன்னுடைய ஆவியானவரை அனுப்புகிறார். அவரே சத்தமிட்டு அவர் சாட்சி பகர்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 33:5 பார்க்கிறோம், அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார், பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவே தேவன் நீதியின் மேல் பிரியமாக இருக்கிறது தேவன் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து தேவ நீதியை நடப்பித்த உடனே, தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்த உடனே அவர் அந்த இடத்துல உடனே பிரசன்னமாகிறார். சத்தியத்தை அவர் நிறைவேற்றினதுனாலே, சத்தியத்துக்கு சாட்சியை அவர் நின்றதுனாலே பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இறங்கி வருவதை பார்க்கிறோம். பிதாவானவர் சாட்சி கொடுக்கறதை பார்க்கிறோம். எவ்வளோ அருமையான ஒரு விஷயம் பாருங்கள். ஆகவே சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழப்பாக்கும். சங்கீதம் 85:11 எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். சத்தியம், உண்மைக்கு சாட்சி பகருகிற இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து முளைத்தெழும்பி அந்த இடத்துல நீதியை நிறைவேற்றுகிற நேரத்தில் நீதியின் தேவன், நீதிபரர், நீதி என்று சொல்லும் பொழுது தேவன் தான், அவர் நீதி உள்ளவர், அவரே நியாயாதிபதி. அப்போ நீதியின் தேவன் வானத்திலிருந்து தாழ பார்க்கிறார், சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறார். ஆகவே இன்றைக்கு நமக்கு இந்த நீதி செய்கிற தேவன் நமக்கு முன்பாக அடிச்சுவடுகளை விட்டு செல்கிறதை பார்க்கிறோம். அந்த அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிற தேவன் இன்றைக்கு அவருடைய நீதியை தேடின இயேசு கிறிஸ்துவை போல நாமும் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, அதே போல் இன்னும் அநேக நீதிகள் உண்டு வேதத்தில், எல்லாவற்றையும் தெய்வ கட்டளைகள், அநேக கட்டளைகள் உண்டு, அது எல்லாவற்றுக்கும் நம்ம கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த பூமிக்குரிய காரியங்கள், இந்த பூமியின் ஆசீர்வாதங்கள் நமக்கு
ஆண்டவர் கொடுக்க காத்திருக்கிறார். ஆக அருமையானவர்களே, பரலோக ராஜ்யத்தை, அதாவது தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் தேடுவோம் முதலில். அப்பொழுது இந்த பூமி பதங்கள் நமக்கு பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி வரும். ஏன்னா முக்கியமானது தேவனுக்கு பிரியமானது எதுவோ அதை செய்ய நம்ம ஒப்பு கொடுப்போம். பிறகு இவையெல்லாம் நமக்கு பின்னாடி வரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.